வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் கேட்டூன்ஸ் சேனல்லேருந்து கூலி ஸ்பூஃப் அதான் பார்க்க போகிறோம். கூலி மூவி பார்த்துட்டேன், அதுக்கான ஒரு ரேண்ட் வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் குழம்பி தள்ளியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். கூலி படத்தை பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் தான் இது. ஒன்று சொல்லிக்கிறாங்க, எதிர்பார்ப்பு வச்சுட்டு போகிறதுனால தான் அவங்களுக்கு படம் பிடிக்காமல் போயிடுது அப்படின்றாங்க. அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த டைரக்டர் ஆக்டர் அந்த காம்போ சேரும்போதாக இருக்கட்டும், அவங்களோட முந்தைய படங்களாக இருக்கட்டும், எஸ்பெஷலி டேரக்டர் தான் நான் மோஸ்ட்லி பார்ப்பேன். ஆக்ட்ரஸ்லாம் செகண்டரி தான். ஸோ டேரக்டர் அவங்களோட முந்தைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸோ அதனால் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை குறை சொல்கிறது அப்படின்றது நியாயமே கிடையாது. நான் ஃபேன் தியரிஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கவே இல்லை. அது நான் துளி கூட நம்பி நான் போய் உட்காரவே இல்லை. அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி சத்தியமாக நான் போய் உட்காரல. இந்த டைம் ட்ராவலாக இருக்கட்டும், சயின்ஸ் ஃபிக்ஷன், அப்புறம் இன்விசிபிள் மேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தேரி இருந்துச்சு. அதெல்லாம் சத்தியம் நான் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சி கூட போகல. என் ஃப்ரெண்டுலாம் நம்பிக்கிட்டு நான் சொல்லுவேன், 2 வருஷம் டைம் எடுத்திருக்காங்க, பயங்கரமாக சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் இருக்க போகுது அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருந்தான் கடைசி வரைக்கும். அதெல்லாம் நான் நம்பலை. அதெல்லாம் துளி கூட நான் ஏற்றுக்கிட்டு போய் பார்க்கவே இல்லை. ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா நான் ஒரு 3 விஷயத்தை எடுத்துக்குவேன், ஒரு 3 கோட்பாடு எடுத்துக்குவேன். என்ன என்கேஜ் பண்ணுதா, என்டர்டெயின் பண்ணுதா, எமோஷனலாக இம்பாக்ட் பண்ணுதா அப்படின்றது. ஸோ அது 3மே கூலி ரொம்ப ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்தளவு பிடிக்கல. ஏன்னா எஸ்பெஷலி அந்த டைரக்டர் லோக்கி அப்படின்ற ஒரு பேருக்காக தான். அது ஒரு நார்மல் யூஸ்வலான கமர்ஷியல் ஆக்ஷன் மூவின்ற மாதிரி நான் பார்த்தேன். அதனால் அந்த ரேண்ட் வீடியோலேயே ஒரு ரேட்டிங்குமே நான் கொடுத்துருப்பேன். அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அது ஒரு யூஸ்வல் ஒரு ஆக்ஷன் மூவின்ற மாதிரி பார்த்ததாலும் அப்படி இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற பேரை தூக்கிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் அப்படி இருந்துச்சு. பார்த்துட்டதுக்கப்புறம் தான் பேரை தூக்குனேன். அதனால தான் அந்த ரேட்டிங் நான் கொடுத்துருப்பேன் 5 ஸ்டார்ஸ்க்கு. அதனால் செக் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மதராசி ரீசெண்டாக பார்த்தேன் நான். அந்த 3 ஃபேக்டர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, என்கேஜ்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், எமோஷனல் இம்பேக்ட், அந்த இது 3மே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் மதராசிக்கு ரொம்ப மிக்ஸ்டாக தான் ரிவ்யூஸ் இருந்துச்சு, அதுவுமே நான் பார்த்தேன். பட் அந்த 3 ஃபேக்டர்ஸுமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. மதராசி பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த கான்செப்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டர், எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ கூலியை விட எனக்கு மதராசி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அகைன் கம்பேரிசன் நான் பண்ணவே மாட்டேன்னு நினப்பேன், ஆனால் கம்பேர் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்படுகிறேன். அந்த 3 ஃபேக்டரில் ஒன்று அடி வாங்கிட்டாலும் ஓகே, ஒரு ஆவரேஜான இல்லை அபவ் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி போயிருப்போம். இது கூலின்றது 3மே ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப அந்த லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற பேரில் அடி வாங்கிச்சு. ஒரு நார்மல் யூஸ்வல் கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஓகே தான். 3 ஃபேக்டருமே எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ரேட்டிங் கொடுத்துருப்பேன். அது என்ன ரேட்டிங் அப்படின்றது அந்த ரேங்க் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, கூலி ஸ்பூஃப் கேட்டூன்ஸ் சேனல்லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சேர்த்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சா பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். கூலி ஸ்பூஃப் பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். பார்த்தோன்னு டக்குன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, வடிவேலு அவரையுமே இந்த மாதிரி கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி சூப்பர்மேன் கெட்டப்பில் வரைஞ்சி எல்லோ கலர் காஸ்டியூமாக இருக்கும். அதில் அவரோட காமெடி சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஹல்க் வர மாதிரி, ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா, பேட்மேன் இவங்கெல்லாம் வர்ற மாதிரி அதில் வடிவேலுமே ஜாயின் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பாங்க. வேறு லெவல் ஃபன்னாக ரொம்ப சின்ன வயசில் நான் அதை பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கார்ட்டூன்ஸே வந்த மாதிரியும் தெரியலை. ஓகே, கூலி ஸ்பூஃப் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர். ஓ கேட்டூன்ஸ். By the Chellakuttis for the Chellakuttis. By the Chellakuttis for the Chellakuttis. Oh, first scene. Kingpin பதிலா Catwins. வாய்ஸ் வராது. சூப்பரா இருக்குல்ல? ஆமாமா. அனிருத்னா சும்மாவா? அப்புறம் இந்த படம் ஏதோ 1000 கோடியை கலெக்ட் பண்ண போது அதுனாங்க. யோ சும்மா இரியா. இல்லப்பா, ஏதோ இந்த படம் டைம் லூப்பு, டைம் டிராவல், அப்புறம் செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்குற மிஷின்லாம் உள்ள இருக்கு அதுனாங்க. யோ சும்மா இரியா. அப்புறம் இந்த ஒரு கூலி 100 பாசாக்கு சமம்லாம் சொன்னாங்களேப்பா, அப்படியா? யோ சும்மா இருக்க போறியா இல்லையா? சரி, எல்லாத்தையும் விடு. அட்லீஸ்ட் காணாம போன ரோலெக்ஸோட 2 கண்டெய்னராவது உள்ள இருக்கு ஐயா. அட கரெக்ட் பையல, சும்மா இருன்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டியா? எல்சியூ கனெக்ஷன் கூட நான் எதிர்பார்க்கல. அந்த படத்தை எதுவுமே எதிர்பார்க்கல சொல்ல போனா. ஹைப் ஏத்தி படத்தையே ஒப்பேத்திட்டானுங்க. அப்படிலாம் இல்லைங்க. லோகேஷ் அப்படின்ற ஒரு ஹைப்ல இருந்தேன் நான். ஹலோ
ஹலோ. அட கேக்குது சொல்லப்பா. யார் இந்த கிழமை புதுசா இருக்கேன்? சரி, அப்புறம் பாத்துக்கிறோம். இங்க இருக்க 14,000 சொச்சம் கூலிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இவன மாதிரியே போலீஸ்காரங்க அனுப்பி வச்ச ஒரு எலி நமக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட போட்டு கொடுக்குறவனுக்கு தக்காளி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. என்னது லைஃப் டைம் செட்டில்மெண்டா? அப்படின்னா அவன் யாருன்னு எனக்கு தெரியும். வெரி குட் பெருசு. யாருமே சொல்லு. அவன் வேற யாரும் இல்ல, நீதான். என்ன கரெக்டா சொல்றேன்? கிழட்டு போய் படத்தை பார்த்துட்டு வந்திருப்பானா? அட நல்லா தெரியுமாப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காண்டி போனேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு தெரியாம வாய விட்டுட்டேன். அதனால கிழட்டு போய் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பேசாம ரேட்டை குறைச்சு பாப்போமா? என்ன பெருசு சொல்ற? அட ஆமாப்பா. ஆனா அதெல்லாம் விட அவன் பொண்டாட்டி செமையா இருக்கு. இங்கதான் எங்கேயோ பார்த்தேன். ஹலோ ஹலோ பெருசு, கொஞ்சம் அமைதியாரு. அதாவது நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம் சொன்னேன்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதான். ஏன் கிடையாது? ஏன்னா இது வந்து எல்சியூ படம் கிடையாதாம்ல, அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாதான். அதனால அவர் ஒரு ரேட்டு சொல்லியிருக்காப்ல, இந்த போர்டுல எழுதிருப்பாரு. இதுதான். சரி, அத வாயால சொல்ல வேண்டியதானே? எதுக்கு போர்டுல எழுதி போட்டிருக்க? ஆனா எல்லாம் ஒரு பில்டப்புக்கு தான், வேற எதுக்கு? அது சரி. அப்ப 2 CR அப்படின்னா 2 கோடி தானே? அதுவும் எனக்கு ஓகே தான். அந்த போலீஸ் எலி நீதான். நம்மள விட மாட்டாங்களோ இருக்கு. அது வந்து 2 CRனா 2 கோடி நினைச்சீங்களா? அது அப்படி கிடையாது. பின்ன வேற என்ன? CRனா நீங்க நினைக்கிற மாதிரி கோடி கிடையாது, குண்டரிசி. யாரு? குண்டு அரிசியா? ஆமா, இந்த இட்லிக்கெல்லாம் போடுவாங்கல்ல குண்டரிசி, அதுல ஒரு 2 கிலோ தருவான். அதுவும் ரேஷன் கடையில ஆட்டையை போட்டு தான் தருவான். பரவாயில்லையா? என்னோட அப்பா பிரைஸ் இதெல்லாம். இதுக்கெல்லாம் எவ்வளவு போட்டு கொடுப்பானோ? இதுக்கு அவன்கிட்ட கேட்டாலே உசுருக்கு பயந்து 1 லட்சம் 2 லட்சம் காசு கொடுத்தா கொடுப்பாரு. என்ன பெருசு இப்ப சொல்லு, அந்த போலீஸ் சொல்லி நான் தானா? சாச்சா, நீ இல்லப்பா. நான் சும்மா பிராங்க் பண்ணேன் இந்த பயலுவல. அப்பாடா, நல்ல வேலை எஸ்கேப் ஆயாச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் போய் வேலையா பாருங்கடா, போங்கடா போங்கடா. அட கிழட்டு பயலே, அப்ப ஏமாத்தி கிடந்தே அவ்வளவு நேரம். இதுக்காகத்தான் உன்னை KGF யூனிவர்சிட்டில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தானா? ஓ, அந்த கண்ணு தெரியாத தாத்தாவா? சும்மா பிராங்க். ஓ, நல்லா கண்ணு தெரியுது அவருக்கு. சரி, இன்னொரு தடவை சரி. ஏப்பா நல்லா இருக்கா? சரி, உனக்காக சிரிக்கிறேன். டேய், அந்த கடப்பாறையை குடுறா. கறி கொடுக்க பாய். KGF இருந்து தூக்கிட்டு வந்தாங்க அந்த கேரக்டரை. பாட்டுக்காக ஒரு சீனே உருவாக்கி வச்சிருப்பாங்க. அப்ப LCU கன்ஃபார்ம்டு. எதா எல்சியூவா? எதா இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தோ எங்கிட்டே வந்து எல்சியூக்குறியா? ஓ, உங்க பேர் தேவாவா? அதுவே எனக்கு இப்பதாடா தெரியும். ஓ ஷிட். சரி, ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட்ங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வழக்கம் போல பாட்டை போட்டுட்டு எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சா சரியா இருக்கு. அதாவது மேக்ஸ்ல வர சொன்னேன். டேய், அது டான்ஸ்டா. ஓ, டான்ஸா அது? சாரி கண்ணே. எந்தாக்கடா வயசாயிடுச்சுன்னு கிண்டல் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் பழகுற பழக்க உலக்கத்துக்கும் ஒரு 50-60 வயசாவது தாட்டுறீங்களான்னு பார்ப்போம். வாவ், நல்ல கருத்து தலைவரே. தேங்க்யூ தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும். உன்னைய வெங்காயம் போட்டு தானே உரிக்க சொல்லியிருந்தேன். எங்கே போயிருந்த நீ? சிகரெட் அடிக்க போயிருந்தியா? அதெல்லாம் உடம்பு கெடுதல் அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ தலைவரே, நீங்க சொன்னதுல இருந்து சிகரெட் பழக்கத்தை சுத்தமா விட்டுட்டேன். இப்ப ஒன்லி பீடி தான். அப்படியா? வெரி குட். அப்படிதான் இருக்கணும். சரி, எனக்கு ஒன்று கொடு. அது ஒன்னே ஒண்ணுதான் தலைவரே இருக்கு. அந்த விலங்காவை போறவரே, உனக்கெல்லாம் எத்தனை கொடுத்துருப்பேன் நானு. ஆடா, அதை விடுங்க தலைவரே. அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும். எந்த விஷயம் சொல்லு. உங்க ஃப்ரெண்டு ராஜ்சேகர் இருக்கார்ல? ஆமா, ராஜ்சேகர். அவனுக்கு என்ன மண்டையை போட்டாரா? ஆமா ஆமா தலைவரே, அவர் மண்டையை போட்டாரு. என்னடா சொல்ற? சும்மா ஒரு பேச்சுக்கு மண்டையை போட்டாருன்னு கேட்டா நிஜமாவே மண்டையை போட்டாரா? ஆடா ஆமா தலைவரே. என்ன வாழ்க்கடா அது? போன வாரம் தான் என்கிட்ட இருந்து 5000 ரூபாய் காசு வாங்கினா, ஆனா திருப்பி கொடுக்காமலேயே மண்டையை போட்டாரு.
சொல்ல முடியாது. இந்த 5000 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காகவே அந்த நாய் பட்டையை போட்டாலும் போட்டிருக்கும். சரி, நடந்து போச்சு. அவனை போய் கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். நீ என்ன பண்ற, பூக்கடைக்கு போயிட்டு நல்லா பெருசா காஸ்ட்லியா 50 ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. நான் அதுக்கு இடையில ஓப்பனிங் சாப்பிட்டு ஸ்டெப் போட்டு வந்துடுறேன். இழுக்காத பொல்லாத வேக கூலி வரா சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு இப்ப யாருப்பா அவனை அப்படுத்தது? எதுக்குப்பா அப்படி எல்லாம் பாடிட்டு இருக்க? யாரும் ஒவ்வொருக்கல அடிக்கடி பாடி வச்சுட்டா பின்னாடி யாரும் ஒவ்வொருக்க மாட்டாங்கல்ல, அதுக்குத்தான். ஓ அப்படி. இந்த சாங்காக ஒரு 15 நிமிஷம் சீனை உருவாக்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். தனியா தானே இருக்கோம், சொல்லுங்க. அட பண்டைய பவுலுக்கு பண்ட கடத்த பாத்தியா? அவனை மாதிரியே அவன் புள்ளையே வளர்த்து வச்சிருக்கான். வெண்ணே பாவா. என்ன? அது ஒன்றும் இல்லை. என் ஃபோனில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். யா 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 யா. ஹலோ, என்னங்க முக்கியமான விஷயமா பேசணும்னு தனியா கூப்பிட்டு நீங்க பாட்டுக்கு தனியா கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, கேம் எல்லாம் ஒன்றும் இல்லையேப்பா. பின்ன இது என்னது? ஓ, பிபி மாத்திரை போடலையா? அதான் கை இந்த நடுங்குதா? ஐயோ, அதை பற்றியெல்லாம் எதுக்குமா பப்ளிக்ல பேசுற? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது சும்மா ஸ்டைலு. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த ஃபோன்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது நீயே பாரு. இப்போ என்ன? நீங்க எங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதானே? அதுக்கு தானே எங்க அப்பாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எத ஆட்டோ டாக்ஸி ரிப்போர்ட்டரா? அப்படின்னா இதோ பாருங்க. உங்களுக்கு வேணா ராஜசேகர் அப்பாவும் இருக்கலாம், ஆனா எனக்கு நண்பன். அவன் ஆட்டோல போயிருந்தாலும் சரி, டாக்ஸில போயிருந்தாலும் சரி, எப்போதுமே அவன் நண்பன். ஆனா அந்த நண்பன் ஆதாரி சாகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட 5000 ரூபாய் காசு வாங்கிடுச்சு. கொடுக்காமலே பண்டையே போட்டுருச்சு. அதனாலதான் அந்த காசை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். எது 5000 ரூபா வாங்கினாரா? எங்க அப்பா அப்படியெல்லாம் எதுவும் வாங்கி இருக்க மாட்டாரு. நீலாம் சொல்வேன்னு தெரியும். அதனாலதான் உங்க அப்பனுக்கு ஜிபேல படம் போட்டப்பவே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையே போட்டு. நல்லா பாரு, அந்த ஸ்கிரீன்ஷாட் தெரியுதா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. சிலுக்கு போட்டோ தான் தெரியுது. எதாவது சிலுக்கு போட்டாவா? அது நேத்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல. எங்க மற்ற ஸ்கிரீன்ஷாட்ல உன்னை காணோம். ஐயோ, ஸ்டைலா தட்டேன்னு குத்து மதிப்பா தட்டி பூரா ஸ்கிரீன்ஷாட்டையும் டிலீட் பண்ணி விட்டே போல இருக்கு. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. எல்லா போட்டோவும் டிலீட் ஆனாலும் சிலுக்கு போட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு பாத்தியா? ரொம்ப முக்கியம், இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? சரி கூல். நான் வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன். இப்போ எப்படி ப்ரூவ் பண்றது? வாட்ஸ்அப். உங்க அப்பருக்கு நான் வாட்ஸ்அப்ல அதே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருப்பேன், அதை போய் எடுத்து காட்டுறேன். இப்போ பாரு கண்ணு, தெரியுதா? இப்பவும் எதுவும் தெரியலையா? ஏன் தெரியல? ஏன்னா இதுல வாட்ஸ்அப்பே இல்ல. வாட்ஸ்அப் இருந்தா தானே சாட் தெரியுது. எங்க போச்சு? நீ தட்டுல வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு போல இருக்கு. அட கோபி, போன பார்த்து அவர் பண்ண மாட்டாரு. படத்துல அப்படிதான் பண்ணுவாரு. போன பார்க்காமயே இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அதான் வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. ஜிபே குள்ள போறப்ப அதுல ஹிஸ்டரி இருக்கும்ல, அதுல போய் கண்டுபிடிக்கலாம். ஐயோ, சொன்னா கேளியா? இப்படி எல்லாம் கண்ண மூடிட்டு தட்டினா ஏதாவது பிரச்சனையா போகுதியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் பிரச்சனை என்கிட்ட வருவா? பாத்தியா, மணி கூட அடிக்குது. நல்ல சகுனம். அவ யாரு கால் பண்றது? சிஎம் கூப்பிடாரு போல இருக்கு. ஆனா எந்த ஸ்டேட் சிஎம் தெரியலையே. ஹலோ யாரா? இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் ஹலோ யாரு மாதிரி என்ன பேசிட்டு இருக்க? தெரியாத மாதிரி நடிக்காதடா. எதுக்குடா எனக்கு ஐ லவ் யூ அனுப்புனே? என்ன ஐ லவ் யூ சொல்லிட்டா? டைப் பண்றாரா? நீ யாரே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு ஒரு ஐ லவ் யூ அனுப்ப போறேன்? டேய் நடிக்காத. இப்பதான் அனுப்புனே Facebookல. அது எப்படி?
அடிச்சே முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, ஆடு கும்முன் இருக்கு, ஐ லவ் யூ. இதெல்லாம் ஒரு பொழப்பு. உன் மோகரத்தை நானே, நீ எல்லாம் பட்டு பாறையில போயிருவடா. ஐயோ நீ என்ன சொல்றதே ஒன்றும் புரியலப்பா. நான் ஃபேஸ்புக் போய் ரொம்ப நாளாச்சு. நான் அப்படிலாம் பண்ண வாய்ப்பே இல்ல. உன் நம்பர் எப்படி எனக்கு கிடைக்கும்? நீ தானே ஃபேஸ்புக்ல போட்டு வச்சிருக்க. அது எப்படி? ஆன்டிஸ் ஒன்லி கால் மீ, பாய்ஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்க. என்ன அப்படியா போட்டு வச்சிருக்க? அட கொடுமையே. ஆனா நீ எல்லாம் மனுஷ ஜென்மமானே தெரியல. எனக்கு ஐ லவ் யூ அனுப்பியிருக்க. அதே நேரத்துல ஐ அம் a proud வானவில்னு போஸ்ட் வேற போட்டு வச்சிருக்க. எதுயா உண்மை? என்னது என்னவா சொல்ற? என்ன இப்படி நான் இதெல்லாம் பண்ணவே செய்றீங்க? இல்ல. ஐயா ஐயா, ஒருவேளை நம்ம ஸ்டைலா போனை ஹேண்டில் பண்ணதுல அப்படி ஆயிருக்குமோ? ஐயோ அப்பவே அந்த பொண்ணு அந்த போன் யூஸ் பண்றத எவ்வளவு நேரம் கலாய்க்கிறாங்க பாருங்களேன். வேலை பார்த்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே நரிக்கே இருந்துடாதே. எது நாகார்ஜுனாவா? நரிக்கே இருந்துடுவாங்க. நாகார்ஜுனான்னு காது கேக்குறேன். சரியா என்ன கொழுப்பு கொண்டாடுறியா? ஒழுங்க முறையில போன வச்சு போயிரு. அப்பள அட்டாப்சிங்க ஆட்டோ டாக்ஸின்றாரு. ஒப்புறானே இந்த வீரா திட்டுறானே, கொஞ்சமாச்சும் ரியலைஸ் பண்றியாடா நீ? ஏதோ பிறந்த நாளைக்கு முட்டாய் கொடுத்த மாதிரி வாழ்த்துக்கள்ங்கற. இல்ல என் புருஷனை சொல்றேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்றத கேளு. லோகோ மட்டும் தெரியுது என்னதான் வீடியோ. உன் நம்பே ராஜசேகர் மண்டையை போட்டிருந்தாலும் அவரோட ஆத்மா அந்த ரூம்ல தான் சுத்திக்கி இருக்கு. அப்போ அந்த 5000 அவகிட்டே வாங்கிட வேண்டியதா? அடப்பாவி. சரி இந்த வந்துட்டாரு, அவர்கிட்டயே வாங்கிக்க. ஏன் இவ்வளவு நேரம் பிளாக் ஸ்கிரீன் வந்துச்சு? ஜெயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. டேய் மொட்டை, ஓ அந்த லேப். இந்தாடா எதா பேச மாட்டியா? சின்ன வயசுல நீடு நாடும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சவால் ஒன்று விட்டவே ஞாபகம் இருக்கா? எவன் ஃபர்ஸ்ட் சாவுறானோ அவன் தான் வானவில்லை. அப்போ நீ தானே வானவில்லை. பயப்படாத, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ அதெல்லாம் நிர்மலாவாயிருச்சு. சே நர்மதாவாயிருச்சு. ஐயோ நார்மலைஸ் ஆயிடுச்சு. என்னடா எது பேசினாலும் பேசவே மாட்டேங்கிற? சரி நீ அந்த 5000 ரூபா கொடுக்க வேண்டாம், விடு. அப்படியா? தேங்க்ஸ் மச்சான். அட கொக்கா பக்கா நினைச்சதா நீ ஆவியா இல்ல மாட்டிக்கிட்டேனே. அதான் மாட்டிக்கிட்டியா? வா வா வந்து சரண்டர் ஆகு. உன்னை யாரும் சொன்னது? அதே சீன். அதுக்கு ஏன்டா இவ்வளோ க்ளோஸா வர? விட்டா கிஸ் அடிச்சிருவா போல இருக்கேன். டூரிஸ்ட் ஃபேமிலில இப்படி தான் ஒரு சீன் இருக்கு. சரி சரி சூடாவாத. ஒருவேளை உண்மையிலேயே வாடவில்லாத இருப்போதோ. நீ ஏன்டா இங்க வந்த? அப்புறம் என்ன கொன்ன மாதிரி உன்னையும் கொண்டுருவாங்க. எதா ஆவி கூட கொலை பண்ணிட்டாங்களா? ஓ மை காட், எப்போ? யார் அவனை கொலை பண்ணது? இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தோ? டேய் டேய் டேய், இன்னும் மாறாதே சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறமும் சொல்லுவேன், நீ சொல்லு. உன்னை கொண்டது யாரு? இங்க சைமன் ஒருத்தர் இருக்காண்டா. எது சீபாடா? இந்த கட்சியெல்லாம் நடத்துவாரு அவரா? டேய் அவர் இல்லடா, இவன் வேற. இந்த சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில். ஐ அம் தி டேஞ்சர். அந்த சாங் என்ன வேற பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் கொண்டு வந்த பாடியை நீ எரிச்சு காட்டணும். பாடியெல்லாம் என்னால எரிக்க முடியாது. அப்ப பனியன் நடந்தா இருப்பியா? ஐயோ வலிக்குது. யாரா இவனை இங்க போட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிய? பயப்படாத, அவன் எங்காலு தான். லேசா அடிபட்டுருச்சு, அதான் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓ தயாளா. அதுக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே? நாங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டோம். யாருக்காவது அடிபட்டா கூடவே கூட்டிக்கிட்டு தெரியும், சாக கிடந்தா கூட. ஐயோ கொடூரமான ஆளா இருக்கீங்களே. சரி இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேன்ல, நான் கொண்டு வந்த நோட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குல்ல. எரிச்சு காட்டு. இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. லாஜிக் விஷயம் சொல்ல முடியாது. அதை நான் மீற மாட்டேன். ஏதோ பாரு சயின்டிஸ்ட், நீ கேட்ட காசை நான் தர்றேன். உன் பொண்ணுங்களுக்கு டாக்டர் சீட்டு வாங்கி தரேன். இப்போ என்ன சொல்ற? அப்படியா? அப்போ ஓகே. யாரை கொடுத்தனா? வெரி குட், இதைத்தான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன். சரி, இப்போ இந்த மிஷின் மாதிரியே மனுஷங்களை எரிக்கிற மிஷின் கண்டுபிடிக்கணும். சார் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் கண்டுபிடிச்சது என்னவோ மசாஜ் பண்ற மிஷின். ஆனா எனக்கு கிடைச்சது இந்த புணம் எரிக்கிற மிஷின். வாட்? அட ஆமா சார், மிஷினை கண்டுபிடிச்சதுன்னு ட்ரையல் பார்க்கறதுக்காண்டி என் மவளோட உட்கார சொன்னேன். பூரா பயந்துக்கிட்டு உட்கார மாட்டேன்னுச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டு பூனை வந்துச்சு, அதை பிடிச்சி கட்டி போட்டு சுவிட்சை போட்டேன். பக்காளி புகை புகையா போச்சு. கிட்ட போய் பார்த்தா
சாம்பதம் கிடக்கு. அப்புறம் தான் புகை புகையா போச்சு. அனிமல்ஸை எரிக்கும் நவீன மிஷின்னு பேர் வச்சேன். Stay safe. முடிஞ்சா என்னது என்ன முடிஞ்சு டக்குன்னு முடிஞ்சு. நான் சத்தியமாக எதிர்பார்க்கலையே. வேலை இதுக்கப்புறம் பார்ட் 2 அந்த மாதிரி எதுவும் வருமோ? ஸோ அது படத்தில் அவங்க நோட் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் என்னடா அது இது இப்படி ஒரு சீன் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றப்பெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ஃபீல் ஆயிருக்கோ அதை ரொம்ப வச்சு கலாய்ச்சிருக்காங்களே. அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி திடுறது, ஐ மீன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் இவங்க கூட வச்சு இழுத்துக்கிட்டு திரியிறாங்களே, அதாக இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல் அது தெரில, ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஒன்றுமே காட்டியிருக்க மாட்டாங்க படத்தில். போலீஸ் இன்ஃபார்மர் தான் வந்துட்டு இருப்பாங்க, மற்றபடி போலீஸ் அப்படின்றது காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம். அப்புறம் ஃபோனை அப்பா அதை வச்சு செஞ்சுட்டாங்கப்பா. நைஸ் வீடியோ. பார்ட் 2 இருக்கான்னு நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிரும்னு. வேறு லெவல் ஃபன் வீடியோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரிசனிங் ஃப்ரம் வரேன்.